ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெப். எஸ்எம்சிலையுமே நம்மளுக்கு ஃபெப் கான்செப்ட் உண்டு. ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபெப் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபெப் இருக்குது. ஓகேங்களா, அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் எஸ்எம்சியோடைய ஃபெப் லைன். ஓகேங்களா, இதனோட செட்டிங்ஸ் நான் காட்டுறேன், நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, இதுதான் என்னோட செட்டிங்ஸ். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, 0 1 0.5 அவ்வளோதான். இந்த மூணு லைன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து 2 விஷயம் மட்டும் எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பார்த்தீங்கன்னா 0.5க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் வந்து கிளியராக நம்மளுக்கு இதை சப்ளை ஜோன் சொல்லுவோம். ஓகேங்களா, சப்ளை ஜோனில் நம்ம எப்பயுமே செல் ஆர்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம பை எடுக்கக்கூடாது. ஓகே, அதே போல் 0.5க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 1 ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனில் தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மார்க்கெட் வந்து பையாக ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் டிமாண்ட் ஜோனில் பை பண்ண சொல்லுவாங்க, சப்ளை ஜோனில் செல் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 2-3 இடத்துல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக வந்து நமக்கு ஒரு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கா. இப்போ நம்ம ஃபெப்பை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை டு லோக்கு ஃபெப்பை ட்ரா பண்ணுறோம். கிளியராக நம்மளுக்கு சப்ளை ஜோனில் தான் வந்து என்ட்ரி எடுத்திருக்காங்க. அதே போல் கீழே நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா, டிமாண்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து அதை டச் பண்ணாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவிலேருந்து நான் இப்போ வந்து ஃபெப்பை ட்ரா பண்ணுறேன். இந்த லோவிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த லோவிலேருந்து நான் ஃபெப்பை ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு டிமாண்டில் வந்து மார்க்கெட்டு டிமாண்ட் எடுக்கவில்லை. அதுக்கு முன்னாடி சப்ளை வந்து இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போயிட்டு கரெக்டாக இந்த ஜோனில் தான் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏன் வந்து சப்ளை ஜோன் இருக்கும்போது நம்ம வந்து ஏன் பை எடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.